இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டோம்னுட்டிங்கன்னா, இரத்தம் அழுத்தம் என்பது சர்வசாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. ஏதாவது ஒரு காரணத்தினால் ஏதாவது ஒரு வகையில் இரத்த அழுத்தம் ஏற்படுவது என்பது இயற்கை. ஒருத்தரோட நம்ம திடீர்னு சண்டை போடுறோம், அப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரத்தம் போயிடும். கோவமாக ஒருத்தரோட பேசுகிறீங்க, ஒரு குடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை, மனக்கவலையாக உட்காந்துருக்கீங்க, சோர்வாக இருக்கீங்க, அப்பொழுது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரெஷர் அழுத்தம் கூடவாகவோ குறைவாகவோ இருக்கும். இதுதான் உண்மை. இந்த நேரம் நம்ம போய் செக் பண்ணி பார்த்துட்டு ரத்த அழுத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப கூடுதலாக இருக்குது அப்படின்னு மருந்து மாத்திரைகள் சாப்பிடும் பொழுது மிகவும் ஆபத்தாக அது முடிகிறது. எனவே நம்முடைய உடலை பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றாட வாழ்க்கையில் வெண்டைக்காய் நீங்கள் ப்ரெஷர் இருக்குது இல்லை லோவாக இருக்குது இல்லை ஹையாக இருக்குது, தினமும் ஒரு 10 வெண்டைக்காய், 3 வேளை உணவில் 1 வேளை உணவாக 10 வெண்டைக்காய், 2 கோவக்காய், கொஞ்சோண்டு புடலங்காய், இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றது ஒரு மாதிரியாக இருக்கும் நீங்கள் நினைக்காதீங்க. சாப்பிட்டு பழகினீங்கன்னா பின்பு அதைத்தான் தேடுவீங்க. காலையில் சமைத்த உணவு சாப்பிடுவதற்கு பதில் இந்த உணவை மட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க, 1 வேளை உணவு எடுத்துக்கிட்டே வாங்க. எவ்வளோ பெரிய இரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, ஒரு 10 நாள் சாப்பிட்டுட்டு செக் பண்ணுங்கள், நார்மலாக இருக்கும், கண்டிப்பாக நார்மலாக இருக்கும். இரவு 7 மணிக்கு மேலே உணவை நிறுத்திக்கிங்க. அந்த உணவு எளிமையான உணவாக இருக்கணும். அதை நம்ம நிறைய வீடியோவில் பேசுகிறோம். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பின்பு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதிசயமாக எந்த மருந்து மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய நோய் குணமாகும். நன்றி, வணக்கம்.